Hello friends, welcome to Drona Academy. Good evening to all. இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா கண்ணதாசன், காகிதமுள்ள தாராபாரதி, வேலு நாச்சியார், பட்டுக்கோட்டையார், முடியரசன், கீவ ஜெகநாதன், நாமக்கல் கவிஞர் இவர்கள் சார்ந்த வினாக்கள், அப்புறம் 10ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் இது எல்லாம் சேர்த்து டோட்டலா நம்ம ஒரு 50 கொஸ்டின் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? இந்த லைவ் டெஸ்ட்ல பார்க்கக்கூடிய 50 கொஸ்டினும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வந்து டெஸ்ட்டை ஃபுல்லா அட்டன் பண்ணுங்க. அண்ட் டெஸ்ட்டோட முடிவுல நீங்க எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் ரைட்டா பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற உங்களோட மார்க்ஸையும் கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. ஓகே, எல்லாரும் ரெடி அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் மட்டும் போட்டுருங்க. கொஸ்டின்ஸ் பார்த்தாலாம் ரெடியா? வெரி குட். ஓகே, உங்களுக்கான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தவறானது எது என காண்க. உயிரெழுத்து ஒவல், மெய்யெழுத்து கான்சனன்ட், உரையாடல் டயலாக், ஒப்பெழுத்து ஹோமோகிராஃப். இதுல தவறான இணை எது அப்படின்றத சொல்லுங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு தவறான இணை கொஸ்டின் பார்க்கும் பொழுதும் அப்ப அதுக்கு சரியான ஆன்சர்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அதையுமே நீங்க சொல்றதுக்கு முயற்சி பண்ணலாம். ஓகே, வெரி குட். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, உரையாடல் டயலாக் அப்படிங்கிறது தான் என்னது தவறான இணை. அடுத்த கொஸ்டின், தவறானதை தேர்ந்தெடுத்து எழுதுக. இங்க கொடுத்திருக்கக்கூடிய எல்லா வாக்கியங்களும் வந்து வேலுநாச்சியார சம்பந்தப்பட்டது. ஓகேவா? இதை நோட் பண்ணிக்கோங்க. வேலுநாச்சியார். வேலுநாச்சியார் தொடர்புடையதுல இதுல எது தவறானது அப்படிங்கறத கண்டுபிடிங்க. ஓகேவா? தாய்மொழியாகிய தமிழ் மட்டுமல்லாமல் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது ஆகிய மொழிகளையும் கற்றார். சிலம்பம், குதிரையேற்றம், வாட்போர், வில்போர் ஆகியவற்றை முறையாக கற்றார். திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார். சிவகங்கையை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள். இது எல்லாருமே வேலுநாச்சியார் தொடர்புடையது. இதுல எது தவறானது? வெரி குட். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. ஏன் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, தாய்மொழி இல்லாம அவங்களுக்கு வந்து ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது இந்த மொழிகளும் தெரியும். சிலம்பம், குதிரையேற்றம், வாள்போர், வில்போர் இது எல்லாத்தையும் முறையா கத்துக்கிட்டாங்க. திண்டுக்கல் கோட்டையில தங்கிதான் ஒரு படையை திரட்டி இருப்பாங்க. இதுவும் கரெக்ட் தான். ஓகேவா? வந்து இதுல தவறானதுன்னும் பொழுது சிவகங்கையை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரோட ஒரே மகள் அப்படிங்கிறது தவறு. அதுக்கு பதிலாக என்ன வரணும் அப்படின்னா ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரோட ஒரே மகள் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ இதுல வந்து மற்றதெல்லாம் சரி, இந்த ஆப்ஷன் டி மட்டும் தவறு. அப்ப சிவகங்கை எதுக்கு வரும் அப்படின்னா சிவகங்கை ஆட்சி செய்த முத்துவடுகநாதரை வந்து இவர் திருமணம் செஞ்சிருப்பார். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஊர் பேர் வந்து மாறி இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வேலுநாச்சியாரின் அமைச்சர் டேஷ். பெரியமருது, சின்னமருது, தாண்டவராயர், ஐதர் அலி. ஸோ இதுல யார் வந்து வேலுநாச்சியார் அவர்களுடைய அமைச்சரா இருந்தாங்க? ஓகே, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, தாண்டவராயர் தான் வேலுநாச்சியார் அவர்களுடைய அமைச்சர். அடுத்த கொஸ்டின், மைசூரில் இருந்து ஐதர் அலி அனுப்பிய படை வந்துவிட்டது என நினைக்கிறேன் என்றவர் யார்? மைசூரில் இருந்து ஐதர் அலி அனுப்பிய படைகள் வந்துவிட்டது என நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னது யார்? வேலுநாச்சியார், சின்னமருது, பெரியமருது, தாண்டவராயர். வெரி குட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா மைசூர்ல இருந்து ஹைதர் அலி அனுப்பிய அந்த படை வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன்னு சொன்னது ஆப்ஷன் ஏ, வேலுநாச்சியார் தான். ஓகே, அடுத்த கொஸ்டின், கோடிட்ட இடத்தை நிரப்புக. செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன் டேஷ், சந்தத்திலே கவிதை சரம் தொடுப்பேன். இந்த கோடிட்ட இடத்துல என்ன வரும்? பாட்டு, கீதம், சுரம், வண்ண.
வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன் சந்தத்திலே இசை தொடுப்பேன் வண்ண சந்தத்திலே கவிதை சரம் தொடுப்பேன். ஓகே, அடுத்த கொஸ்டின். கோடிட்ட இடத்தை நிரப்புக. முதுமை மிகு நிலப்பரப்பில் நதி வருமுன் டேஷ் நலம் வளர்த்த தமிழனங்கே. இந்த வரிகள்ல இந்த கோடிட்ட இடத்துல என்ன வரும்? நீர் வருமுன், மணல் வருமுன், கீதம் வருமுன், இசை வருமுன். வெரி குட். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, மணல் வருமுன். ஓகேவா? முதுமை மிகு நிலப்பரப்பில் நதி வருமுன் மணல் வருமுன் நலம் வளர்த்த தமிழனங்கே அப்படின்னு வரும். ஓகே, ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின். கண்ணதாசன் அவர்களின் இயற்பெயர் என்ன? ராமசாமி, முத்தையா, பசுவையா, ராதாகிருஷ்ணன். இதுல எது கண்ணதாசன் அவர்களுடைய இயற்பெயர்? வெரி குட். ஆப்ஷன் பி, முத்தையா அப்படிங்கிறது தான் கண்ணதாசனுடைய இயற்பெயர். அடுத்த கொஸ்டின். மனித வாழ்க்கையில் தேவைப்படுவதாக இயேசுநாதர் கூறுவது டேஷ். பணம், பொறுமை, புகழ், வீடு. மனித வாழ்க்கைக்கு என்ன தேவைன்னு சொல்லி இயேசுநாதர் சொல்றாரு? வெரி குட். மனித வாழ்க்கையில் தேவைப்படுவதாக இயேசுநாதர் சொல்லுவது பொறுமை. ஓகேவா? ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின். இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறக்கூடிய நூல் எது? மலைப்பொழிவு, ஆசிய ஜோதி, இயேசு காவியம், ராவண காவியம். எதுல இயேசுவினுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவருடைய அறிவுரைகளையும் சொல்றாங்க? சாந்த குணம். வெரி குட். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறக்கூடிய நூல் இயேசு காவியம். ஓகே, அடுத்த கொஸ்டின். சாந்த குணம் உடையவர்கள் டேஷ் முழுவதையும் பெறுவர். புத்தகம், செல்வம், உலகம், துன்பம். அதாவது சாந்தம்னா அமைதின்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஸோ அமைதி குணம் உடையவர்கள் எதை முழுமையா பெறுவர்? சாந்த குணம் உடையவர்கள் டேஷ் முழுவதையும் பெறுவர். வெரி குட். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. சாந்த குணம் உடையவர்கள் உலகம் முழுவதையும் பெறுவர். ஓகே, அடுத்த கொஸ்டின். பொறுத்துக. இந்த சொல்லையும் பொருளையும் பொருத்தி சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? சாந்தம், மகத்துவம், வேதங்கள், தாரணி, வேறுபாடுகள், உலகம், அமைதி, சிறப்பு. இத அந்த சொல்லுக்கான பொருளோடு பொருத்தி என்ன ஆன்சர் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? வெரி குட். இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். சாந்தம் அப்படின்னா அமைதின்னு வரும். ஓகேவா? அடுத்தது மகத்துவம் அப்படின்னா சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, வேதங்கள் அப்படின்னா வேறுபாடுகள் அப்படின்னு சொல்லலாம். தாரணி அப்படின்னா என்னது? உலகம். அப்ப 3, 4, 1, 2 ஆப்ஷன்
ஏ தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், தத்துவம் என்னும் சொல்லின் பொருள் என்ன? உலகம், உண்மை, தன்மை, கருணை. தத்துவம் என்னும் சொல்லின் பொருள். வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, உண்மை அப்படிங்கிறது தான். தத்துவம்னா உண்மை. ஓகே, அடுத்த கொஸ்டின், காலகணிதம் நூலின் ஆசிரியர் யார்? கண்ணதாசன், முத்தையா, ராமானுஜம், ஏ மற்றும் பி. காலகணிதம் நூலின் ஆசிரியர். வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ மற்றும் பி. ஏன்னா காலகணிதம் அப்படிங்கிற அந்த நூல் பாத்தீங்கன்னா கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பாரு. கண்ணதாசன் அவர்களுடைய இயற்பெயர் வந்து முத்தையா. ஓகேவா? அப்ப நம்ம ரெண்டுத்தையுமே ஆன்சரா சூஸ் பண்ணணும். ஏன்னா நமக்கு ஏ மற்றும் பின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின், கோடிட்ட இடத்தை நிரப்புக. தலைவர் மாறுவர், தர்பார் மாறும், டேஷ் மட்டுமே அட்சய பாத்திரம், கொள்வோர் கொள்க, குறைப்போர் குறைக்க. இந்த பாடல் வரிகள்ல அந்த கோடிட்ட இடத்துல என்ன வரும்? கொள்கை, கோட்பாடு, தத்துவம், தலைமை. வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் தலைவர் மாறுவர், தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம். ஓகேவா? ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். கொள்வோர் கொள்க, குறைப்போர் குறைக்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், டேஷாம் ஆண்டு கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியரானார் கண்ணதாசன். இந்த கலங்காதிரு மனமே அப்படின்ற ஒரு பாடல் மூலமா கண்ணதாசன் அவர்கள் திரைப்பட பாடலாசிரியரை ஆக்குறாரு. ஓகேவா? அது எந்த வருஷம் அந்த பாடலை அவர் வந்து பாடுறாரு சொல்லுங்க. 1947, 1949, 1950, 1948. வெரி குட். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 1949 தான் இந்த பாடலை வந்து கண்ணதாசன் அவர்கள் பாடியிருப்பார். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலை அருவி என்னும் நூலில் டேஷ் தொகுத்துள்ளார். பாரதிதாசன், கீவ ஜெகநாதன், கனக சுப்புரத்தினம். யார் வந்து பல்வேறு தொழில்கள் குறித்த அந்த நாட்டுப்புற பாடல்களை மலை அருவி அப்படிங்கிற அந்த நூல்ல தொகுத்தது? வெரி குட். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கீவ ஜெகநாதன். ஓகே, அடுத்த கொஸ்டின், உழவர் சேற்று வயலில் டேஷ் நடுவர். செடி, பயிர், மரம், நாற்று. உழவர் சேற்று வயல்ல எதனை நடுவர்? ஈஸியான கொஸ்டின் தான், டக்குன்னு ஆன்சர் சொல்லிடுங்க. ஓகேவா?
ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, சேற்று வயல்ல நாற்று நடுவர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், வயலில் விளைந்து முற்றிய நெற்பயிர்களை டேஷ் செய்வர். அறுவடை, உழவு, நடவு, விற்பனை. வெரி குட். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வயலில் விளைந்து முற்றிய நெற்பயிர்களை அறுவடை செய்வர். ஓகே, அடுத்த கொஸ்டின், பொறுத்துக. நாற்று, நீர், கதிர், களை, பறித்தல், அறுத்தல், நடுதல், பாய்ச்சுதல். இதுல சரியானதை பொருத்தி என்ன ஆன்சர் அப்படிங்கறத சொல்லுங்க. ஓகேவா? வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் நாற்று அப்படின்னும் பொழுது நடுதல் தான் சொல்லுவோம். ஓகே, அடுத்தது நீர் அப்படின்னா பாய்ச்சுவோம். நீரை வந்து என்ன பண்ணுவோம்? பாய்ச்சுவோம். ஸோ வந்து நாடு வரணும். கதிர் வந்து என்ன பண்ணுவோம்? கதிருக்கு வந்து கதிர் அறுத்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப 2. களை பறித்தல் அப்போ 1. 3, 4, 2, 1. ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின், தன் திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர். தாராபாரதி, பட்டுக்கோட்டை, கண்ணதாசன், முடியரசன். யார் வந்து தன்னுடைய திரைப்பட பாடல்கள் வழியா எளிய முறையில மெய்யியலை மக்களிடம் கொண்டு சேர்த்தவர்? இது நல்ல முக்கியமான கொஸ்டின். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வெரி குட். ஆப்ஷன் சி, கண்ணதாசன் தான். ஓகேவா? தன்னுடைய திரைப்பட பாடல் இசை மூலமா, பாடல்கள் வழியா என்ன பண்ணாரு? அவரோட இந்த கருத்துக்கள், மெய்யியல் கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்த்தார். ஓகே, அடுத்த கொஸ்டின், தவறானது எது? காலக்கணிதம் கண்ணதாசன் கவிதை தொகுப்பில் உள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் கண்ணதாசன் அவர்கள் பிறந்தார். சேரமான் காதலி என்பது ஒரு புதினம். கலங்காதிரு மனமே என்னும் பாடலுக்காக சாகித்ய அகாதமி விருதை வாங்கினார். ஸோ இந்த 4 ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கண்ணதாசன் தொடர்புடையது தான். இந்த 4ல எது தவறானது அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? வெரி குட். இதுல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் தவறான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா கலங்காதிரு மனமேன்ற பாடல்ல அவர் அறிமுகமா இருந்தாரு. ஆனா சாகித்ய விருது வந்து சேரமான் காதலி அப்படிங்கிற புதினத்துக்காக கிடைச்சிருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் தவறானது. அடுத்த கொஸ்டின், நதியின் பிழையன்று நறும்புணலின்மை அன்றே பதியின் பிழையன்று பயந்த டேஷ் புறத்தான். இதுல பாடல் வரிகள்ல கோடிட்ட இடத்துல என்ன வரும்? நம்மை, நன்மை, தீமை, உண்மை. வெரி குட். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நம்மை. ஓகே, அடுத்த கொஸ்டின், விதியின் பிழை நீ இதற்கென்னை வெகுண்டதென்றன் என்னும் பாடல் வரியின் ஆசிரியர் பெயர் என்ன? கண்ணதாசன், கம்பன், பாரதிதாசன், முடியரசன்.
வெரி குட். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கம்பன். ஓகேவா? ஸோ 2 பாடல் வரிகள் இருக்கும். அது ஒன்று வந்து கண்ணதாசனுடையது, இன்னொன்று கம்பனுடையது இருக்கும். அதில் இந்த கம்பனுடையதை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்த கொஷின். நதி வெள்ளம் டேஷ் விட்டால் நதி செய்த குற்றமில்லை, விதி செய்த குற்றமின்றி வேறு யாரம்மா? இந்த பாடல் வரிகள்ல அந்த கோடிட்ட இடத்துல என்ன வரும்? பாய்ந்து, காய்ந்து, மீந்து, போகி. வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை, விதி செய்த குற்றமின்றி வேறு யாரம்மா அப்படின்னு வரும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். வெட்டுங்கள் தலையினை என்ற ஒரு குரலிலே விழுந்ததே அடிமை எண்ணம் என்னும் பாடலின் தலைப்பு என்ன? ஸோ எந்த தலைப்புல இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றது? இயேசு காவியம், விடுதலை விளைத்த உரிமை, காலக்கணிதம், மலையருவி. வெட்டுங்கள் தலையினை என்ற ஒரு குரலிலே விழுந்ததே அடிமை எண்ணம். வெரி குட். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, விடுதலை விளைத்த உரிமை. ஓகேவா? இதுலதான் விழுந்ததே அடிமை எண்ணம் அப்படிங்கிற அந்த வரிகள் வந்து வரும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். பொறுத்துக. காலமாங்கிழவன் மூவாத மீன் தட்டின்றி. இந்த சொல்லுக்கான அந்த பொருளோடு பொறுத்து என்ன ஆன்சர் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? விண்மீன் குறையின்றி, காலம் மூப்படையாத. காலமாங்கிழவன் அப்படின்னா காலம் அப்படின்றதுதான் வரும். ஓகேவா? ஸோ 3. மூவாத அப்படின்னா மூப்படையாத அப்படின்னு வரும். ஸோ 4. மீன் அப்படின்னா என்னது? விண்மீன் அப்படிங்கிறத குறிக்கும். 1. தட்டின்றினா குறைவின்றி. அப்ப 3, 4, 1, 2. 2 1 கிடையாது, 1 2. ஆப்ஷன் பி தான் இது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் டேஷ். திருவாசகம், திருக்குறள், திரிகடுகம், திருப்பாவை. தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல். இது முக்கியமான கொஸ்டின். நிறைய டாபிக்ஸ்ல இது கவர் ஆகுது. ஓகேவா? இந்த லெசன். வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, திருக்குறள் தான் தேசம் உடுத்திய நூலாடை அப்படின்னு சொல்லி தாராபாரதி சொல்லியிருப்பார். ஓகே. அடுத்த கொஸ்டின். கவிஞாயிறு என அழைக்கப்படும் கவி யார்? கவிஞாயிறு என அழைக்கப்படக்கூடிய அந்த கவிஞர் யார்? முடியரசன், தாராபாரதி, பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் தான். கவிஞர்களும் அவங்களுடைய அடைமொழிகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, தாராபாரதி. ஓகே. கவிஞர் யாரு? தாராபாரதி. அடுத்த கொஸ்டின். பொருந்தாதது எது? புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, தாராபாரதி, என் கதை. வெரி குட். பொருந்தாதது. ஒரு மிஸ்டேக் இருக்கு. தாராபாரதியின் கவிதைகள்னு வச்சுக்கோங்க. வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் பொருந்தாதது. ஏன்னா புதிய விடியல், இது எங்கள் கிழக்கு, தாராபாரதியின் கவிதைகள்லாம் தாராபாரதியுடையது. ஆனா இது என் கதை அப்படிங்கிறது தாராபாரதியோடது கிடையாது. என் கதை, சங்கொலி இதெல்லாம் யாருடையது அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகே. அடுத்த கொஸ்டின்.
எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை. எத்தனை ஞானியர் பிறந்த தரை, நீ இவர்களை வெஞ்சிட என்ன தடை. இந்த பாடலை பாடியவர் யார்? பட்டுக்கோட்டையார், முடியரசன், நாமக்கல் கவிஞர் ராதாகிருஷ்ணன். வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. ஏன்னா தாராபாரதியினுடைய வரிகள் தான் இது. ஆனா நமக்கு தாராபாரதியினுடைய இயற்பெயரை இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ராதாகிருஷ்ணன். அடுத்த கொஸ்டின். தவறான இணை எது? சூறாவளி ஸ்ட்ரோம், பெருங்காற்று டெம்பஸ்ட், கடற்காற்று சீ பிரீஸ், சுழல் காற்று வேர்ல்விண்ட். இதுல தவறான இணை எது? ஓகே, வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சூறாவளி தான். ஓகேவா? சூறாவளிக்கு ஸ்ட்ரோம் வந்து வராது, மற்றதெல்லாம் சரியானது. ஓகே, அடுத்த கொஸ்டின். லேண்ட் பிரீஸ் என்ற சொல்லின் கலைச்சொல் என்ன? கடற்காற்று, நிலக்காற்று, புயல், சூறாவளி. ஈஸியானதுதான், அந்த பேரை வச்சே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். வெரி குட். லேண்ட் பிரீஸ். அப்படியா? லேண்ட் அப்படின்னும் பொழுது நிலம்னு சொல்லலாம் இல்லையா? அப்ப ஆப்ஷன் பி, நிலக்காற்று. ஓகே, அடுத்த கொஸ்டின். செவ்விலக்கியம் என்னும் சொல்லின் கலைச்சொல் என்ன? எபிக் லிட்ரேச்சர், டிவோஷனல் லிட்ரேச்சர், கிளாசிக்கல் லிட்ரேச்சர், ரீஜனல் லிட்ரேச்சர். செவ்வியல் இலக்கியம். செவ்வியல் இலக்கியம்னு சொல்லலாம், செவ்விலக்கியம்னு சொல்லலாம், எல்லாம் ஒண்ணுதான். இத வந்து என்னன்னு சொல்லுவோம்? வெரி குட். ஆப்ஷன் சி, கிளாசிக்கல் லிட்டரேச்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின். பொறுத்துக. பக்தி இலக்கியம், பண்டைய இலக்கியம், நவீன இலக்கியம், வட்டார இலக்கியம். ரீஜனல் லிட்ரேச்சர், மாடர்ன் லிட்ரேச்சர், டிவோஷனல் லிட்ரேச்சர், ஏன்ஷியன் லிட்ரேச்சர். ஸோ இதை சரியா பொருத்தி என்ன ஆன்சர் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? வெரி குட். பக்தி இலக்கியம் அப்படின்னும் பொழுது டிவோஷனல் லிட்ரேச்சர். ஓகேவா? பண்டைய இலக்கியம் அப்படின்னா ஏன்ஷியன் லிட்ரேச்சர். இப்போ 3, 4ன்னு வரணும். ஆப்ஷன் என்னது? ஃபர்ஸ்ட் உள்ளது ஏ தான் வரும். ஓகேவா? நவீன இலக்கியம் அப்படின்னா நவீனம்னா மாடர்ன்னு சொல்லலாம். ஸோ மாடர்ன் லிட்ரேச்சர். வட்டார இலக்கியத்தை ரீஜனல்னு சொல்லுவோம். ஸோ வந்து ரீஜனல் லிட்ரேச்சர். 3, 4, 2, 1. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின். வேலுநாச்சியார் அவர்களின் காலம் 1730 இருந்து 1789 வரை, 1749 இருந்து 1789 வரை, 1730 இருந்து 1796 வரை, 1730 இருந்து 1798 வரை. ஸோ இந்த நாளில் எது வேலுநாச்சியார் அவர்களுடைய காலம் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? இது முக்கியமானது. வேலுநாச்சியார் பத்தின 3, 4 இயர்ஸ் இருக்கு இல்லையா? அதை நல்லா படிச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் பண்ணாம. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, 1730 இருந்து 1796 வரைக்கும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். சரியான இணை எது என காண்க. மூத்தோர் வழி, மேதைகள் பெரியோர், நெறி அறிஞர்கள், வற்றாமல் குறையாமல். இதுல சரியான இணை வந்து எது?
கரெக்டான மீனிங் வந்து எதுக்கு இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? ஒன்னே ஒன்று சரியா இருக்கு, மற்ற மூணும் தவறா இருக்கு. வெரி குட். மூத்தோர் அப்படின்னா பெரியோர்னு வரணும், அதானா தப்பா கொடுத்துருக்காங்க. மேதைகள் அப்படின்னா அறிஞர்கள்னு வரணும், ஸோ அதுவும் தப்பா இருக்கு. நெறி அப்படின்னா வழின்னு வரணும், ஸோ மாத்தி மாத்தி இருக்கு இந்த மூணுமே. வற்றாமல் குறையாமல் அப்படிங்கிறது தான் என்னது சரியான இணை. அப்ப ஆப்ஷன் டி தான் இதுக்கு ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். எளிய தமிழ்ல சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார்? எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் டேஷ். கண்ணதாசன், முடியரசன், மக்கள் கவிஞர், நாமக்கல் கவிஞர். வெரி குட். அவருடைய பேர் என்ன? வெரி குட். எளிய தமிழ்ல சமூக சீர்திருத்த கருத்துக்களை சொன்னது மக்கள் கவிஞர்னு அழைக்கக்கூடிய நபர். ஸோ மக்கள் கவிஞர்னு யாரை சொல்றோங்கிறத நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா? அவருடைய சிறப்பு பெயர் தான் இங்க கொடுத்துருக்கோம். ஓகே, அடுத்த கொஸ்டின். நாம் டேஷ் சொல்படி நடக்க வேண்டும். இளையோர், ஊரார், மூத்தோர், வழிபோக்கர். யாருடைய சொல்படி நம்ம நடக்கணும்? வெரி குட். ஈஸியான கொஸ்டின் தான். மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும், ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின். கோடிட்ட இடத்தை நிரப்புக. வாடினாலும் டேஷ் மீறினாலும் வழி மாறிடாமலே வாழ்ந்துடுவோம். இந்த வரிகள்ல அந்த கோடிட்ட இடத்துல என்ன வரும்? பசி, வழி, பாதை, உண்மை. வாடினாலும் டேஷ் மீறினாலும் வழி மாறிடாமல் வாழ்ந்துடுவோம். வெரி குட். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமல் வாழ்ந்துடுவோம். ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின். பொருந்தாதது எது? துரைராசு, பூங்கொடி, வீரகாவியம், காவிய கொத்து. இதுல எது தப்பா இருக்கு அப்படிங்கறத சொன்னா போதும். ஓகேவா? இதுல ஒரு 3 விஷயம் வந்து ஒரு நபரை மீன் பண்ணது, ஒன்னே ஒண்ணு தப்பா இருக்கு. வெரி குட். இதுக்கு ஆன்சர் பாருங்க. முடியரசன் அவர்களை நம்ம துரைராசு அப்படின்னு சொல்லுவோம். பூங்கொடி, வீரகாவியம் இதெல்லாம் அவருடைய நூல்கள். இந்த காவிய கொத்து அப்படிங்கிறது தவறாக உள்ளது. ஸோ இதுல பொருந்தாதது எது? ஆப்ஷன் டி தான். ஓகே, அடுத்த கொஸ்டின். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்படுபவர் நாமக்கல் கவிஞர், முடியரசன், தாராபாரதி, கண்ணதாசன். யார் வந்து திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு சொல்றோம்? வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஈஸியான கொஸ்டின் அண்ட் முக்கியமான கொஸ்டின், ரிப்பீட்டடா ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆப்ஷன் பி முடியரசன். ஓகேவா? திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன். அடுத்த கொஸ்டின். தவறான இணை. விண்வெளி கதிர்கள், ஸ்பேஸ் டெக்னாலஜி. அகச்சிவப்பு கதிர்கள், இன்ஃப்ராரெட் ரேஸ். புற ஊதா கதிர்கள், அல்ட்ரா வயலட் ரேஸ். மீநுண் தொழில்நுட்பம், பயோடெக்னாலஜி. ஸோ இதுல எது தவறான இணை? வெரி குட். அதாவது கலை சொற்கள்ல எது தப்பா இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க. ஓகேவா? இந்த பேர்ல எது தப்பா இருக்கு அப்படின்றத கண்டுபிடிங்க. ஆப்ஷன் டி மீநுண் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது பயோடெக்னாலஜி கிடையாது. பயோனா உயிரி சார்ந்தது வரும், உயிரியல் சார்ந்து. மீநுண் அப்படின்னா உங்களுக்கு வந்து நானோ டெக்னாலஜி தான் வரும். ஓகேவா? ஸோ வந்து பயோ வராது. ஸோ இதுல தவறான இணை என்னது? ஆப்ஷன் டி தான்.
ஓகே, அடுத்த கொஸ்டின். தவறான இணை. சின்னம், எம்பளம், ஆய்வேடு, தீசிஸ், அறிவாளர், இன்டலெக்சுவல், குறியீட்டியல், சிம். இதுல தவறான இணை வந்து எது? வெரி குட். ஆப்ஷன் டி, குறியீட்டியல் சிம்ங்கிறது தப்பு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். நாடக ஆசிரியர் என்னும் சொல்லின் கலைச்சொல் என்ன? பிளேரைட், ஸ்டோரி டெல்லர், ஸ்கிரீன் பிளே, எஸ்தெட்டிக்ஸ். நாடக ஆசிரியர். வெரி குட், வெரி குட். ஆப்ஷன் ஏ, பிளே ரைட்டிங் தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். முடியரசன் அவர்களுக்கு பூங்கொடி என்னும் காவியத்துக்காக டேஷில் தமிழக அரசு பரிசு வழங்கியது. அதாவது எந்த ஆண்டு? 1966, 1990, 1987, 1932. இதுல எந்த வருஷத்துல இந்த பூங்கொடிங்கிற காவியத்துக்காக அவருக்கு தமிழக அரசு வந்து பரிசு கொடுத்தாங்க? வெரி குட், வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1966. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். முடியரசன் அவர்களுக்கு பரவுமலையில் நடந்த விழாவில் கவியரசு என்னும் பட்டம் யாரால் வழங்கப்பட்டது? கண்ணதாசன், குன்றக்குடி அடிகளார், நாமக்கல் கவிஞர், பட்டுக்கோட்டையார். வெரி குட். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, குன்றக்குடி அடிகளார். ஓகே, அடுத்த கொஸ்டின். அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும், இன்பம் பொழிகிற வானொலியாம் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள பாடல் எது? காலகணிதம், எங்கள் தமிழ், குடும்ப விளக்கு, மலையருவி. வெரி குட். இந்த பாடல் வரிகள் எதுல இருக்கு? எங்கள் தமிழ் அப்படிங்கிற அந்த தலைப்புல தான் இருக்கு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். காயிதே முல்லத் என்னும் அரபு சொல்லுக்கு டேஷ் என்பது பொருள்? சுற்றுலா வழிகாட்டி, சமுதாய வழிகாட்டி, சிந்தனையாளர், சட்ட வல்லுனர். காயிதே மில்லத் அப்படிங்கிற அந்த அரபு சொல்லுக்கு டேஷ் என்பது பொருள்? இது முக்கியமான கொஸ்டின். வெரி குட். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சமுதாய வழிகாட்டி. ஓகே, அடுத்த கொஸ்டின். பொறுத்துக. மனிதநேயம், அமைச்சரவை, பண்பாட்டு எல்லை, பண்பாட்டு விழுமியங்கள், கேபினெட், கல்ச்சுரல் வேல்யூஸ், கல்ச்சுரல் பவுண்டரிஸ், ஹியூமனிசம். ஸோ இதில் எது எதோட பொருந்தும் அப்படிங்கிறத சொல்லிட்டு சரியானதை பொருத்தி என்ன ஆன்சர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க. ஓகே, வெரி குட், வெரி குட், குட், குட். மனித நேயம்னா ஹியூமனிசம். அப்போ 4ன்னு வந்துடும். ஸோ ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம், பி தான். ஓகேவா? மற்றதையும் பார்த்துடலாம். அமைச்சரவை அப்படின்னா கேபினெட், பண்பாட்டு எல்லை அப்படின்னா கல்ச்சுரல் பவுண்டரிஸ், இது கரெக்டாக தான் இருக்கு. அடுத்தது பண்பாட்டு விழுமியங்கள்னா கல்ச்சுரல் வேல்யூஸ். அப்போ 4, 1, 3, 2 தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். கீழே உள்ளவர்களுள் பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞர்களுள் மூத்தவர் மற்றும் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகியோரிடம் நெருங்கி பழகியவர் யார்? கீழே ஒரு 4 பேர் இருக்காங்க இல்லையா? அந்த 4 பேர்ல பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞர்கள்ல
மூத்தவர். அது மட்டும் இல்லாம தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா இவங்கள்ட்ட நெருங்கி பழகியவர். இது யார் அப்படிங்கிறத சொல்லுங்க. தாராபாரதி, முடியரசன், நாமக்கல் கவிஞர், கண்ணதாசன். ஓகே, வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? இவர்தான் முடியரசன் தான் என்னது பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞர்கள்ல மூத்தவர். அது மட்டும் இல்ல, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா அவங்கள்ட்ட நெருங்கி பழகிய நபர் முடியரசன். ஓகே, இவரோட இயற்பெயர் பார்த்தோம் இல்லையா? ஞாபகம் இருந்தா அப்படியே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம டோட்டலா 50 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். ஓகேவா? இந்த 50 கொஸ்டினுக்கு நான் ஆன்சர்ஸும் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 50 கொஸ்டின்ல நீங்க எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி உங்களோட ஆன்சர்ஸை அப்படியே கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு நம்ம பார்த்த இந்த 50 கொஸ்டின்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் துரோன் அகாடமி. தேங்க்யூ.